மனம் திரும்புதல் கூட தக்க சமயத்தில் இருக்கணும். காலதாமதமான மனம் திரும்புதல் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எப்போ மனம் திரும்புவாங்க தெரியுங்களா? ஃபைலே க்ளோஸ் பண்ணிடுவார் கர்த்தர். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் மனம் திரும்புவோம். ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் செய்து கடைசியில் மனம் திரும்புவான். ஒரு வருஷம் கழிச்சு கர்த்தர் மன்னிச்சிருவாரு. நாளத்தினன் சிற்சை அவனுக்கு வந்தது. நாளத்தினன் சிற்சை அவனுக்கு வந்தது. இந்த ஏசா தேவ கிருபையை அசட்டை பண்ணினான். முடிவு அவன் நியாயத்தீர்ப்புக்கு தள்ளப்பட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? காலதாமதமான மனம். ஒரு திருமத வார்த்தை வாசிங்க. எபிரேயர் 12:17 வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். எப்படி தள்ளப்பட்டானா? கிருபை ஆகாதவளா இருந்த நம்மை தகுதியாய் மாற்றின கிருபை தான். ஆனா அந்த கிருபை நம்ம எச்சரிக்கும் போது, அந்த கிருபை நம்மோடு போராடும் பொழுது, நம்முடைய ஜென்ம சுபாவத்தை, நம்முடைய தவறான வாழ்க்கையை, நம்முடைய இச்சையை, நமக்குள்ள மறைந்திருக்கிற பாவங்களை, நம்முடைய அவிசுவாசம் நிறைந்த வாழ்க்கையை, ஜெபமே இல்லாமல் வாழ்கிற நம்ம வாழ்க்கை, வேத தியானமே இல்லாமல் வாழ்கிற நம்ம வாழ்க்கையை எச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம கீழ்ப்படியாமல் அந்த கிருபையை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கிருபை நம்மகிட்ட விலகிடும். அந்த கிருபை நம்ம விட்டு நீ எக்கேடே கெட்டுப்போ. அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். யாரால தள்ளப்பட்டான்? தேவ கிருபையால தள்ளப்பட்டவன் ஏசா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் உணர்வே என்ன செய்யாது. இந்த ஏசா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வேணும்னே போய் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத பொண்ணையே கல்யாணம் பண்ணுவான். ஏன்னா ரெபேக்காவுக்கும் ஈசாவுக்கு தெரியும் இப்படிப்பட்ட இந்த பொண்ணு என்ன செய்யக்கூடாது, கட்டிக்கூடாது. ஆனால் அதை போய் இஸ்மாயில்கிட்ட போய் பொண்ணு எடுத்து கட்டிட்டு வருவான். நீ வேத வாசித்து பாருங்க. ரெபேக்காளுக்கு மனநோவா இருந்தார்களாம். எப்படி இருந்தாங்களாம்? தப்புன்னு ஈசாக்கு அந்த ஏசாவுக்கு உணர்வே வரல. ஏன் ஏசாவுக்கு உணர்வு வரல? கிருபையை அசட்டை பண்ணினான். தயவு செய்து சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் எச்சரிப்பு வருதா? தேவ கிருபை இன்னும் கூட போராடுகிறது. நீங்கள் அசட்டை பண்ணி நீங்கள் மறைவா இந்த பாவத்தை செய்துக்கிட்டே இருந்தா, உங்கள் ஜெப வாழ்க்கை குறித்து கர்த்தர் பேசியும் நீங்கள் ஜெப வாழ்க்கையை சீர்படுத்தாமல், கர்த்தரோட உறவை சீர்படுத்தாமல் நீ ஓடிக்கிட்டே இருந்தா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கிருபை உங்களை ஆகாதவன் தள்ளிடும். இனி உங்களோட போராடி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா ஏசாவின் நியாயத்தீர்ப்பு நமக்கு வந்துடும். இன்னைக்கு கர்த்தர் ஆலயத்தை கொண்டு வந்திருக்கிறாருன்னா தயவு செய்து சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஒருவேளை உங்கள் ஜெப வாழ்க்கை குறித்து கர்த்தர் பலமுறை பேசியிருக்கலாம். உங்களுக்குள்ள நீங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் உங்களுக்குள்ள சில சுவாபங்களை குறித்து பலமுறை கிருபை எச்சரித்திருக்கலாம். யாருக்கு தெரியாமல் மறைவா நீ செய்ததில் பேசிக்கொண்டிருக்கலாம். அல்லது நீங்கள் எடுக்கிற தவறான முடிவுகள், நீங்கள் போகிற தவறான பாதை, கர்த்தர் எச்சரிக்கிறார்னா இப்போ மனம் திரும்பிடுங்க. காலதாமதமான மனம் திரும்புதல் நமக்கு பிரயோஜனத்தை கொண்டு வர. இருதய கடினமும் பிடிவாதமும் ஏசாவின் முடிவை ஆபத்தாய் மாற்றினது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு நிதானிப்போம். கடைசி ஒரு வார்த்தை வாசிங்க. ரோமர் 2:4-5. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், கடைசி காரியத்தின் கடைத்தொகை. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, தேவ தயவு நீ குணப்படணும்னு ஏவுது. இப்போ கர்த்தர் கிருபை நீ மனம் திரும்பணும் ஏவுது. அந்த கிருபை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், இப்போ நீ அசட்டை பண்றியா? அந்த கிருபைய இப்போ எச்சரிக்கிற வார்த்தை அசட்டை பண்றியா? அடுத்த ஆண்டு எச்சரிப்பை சொல்றார் பாருங்களேன். 5ஆம் வசனம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு கோபாக்கினை நாளிலே எதை குவிச்சுக்கிற? ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உன்னோடு போராடுறதே கிருபை. அந்த கிருபை நீ அசட்டை பண்ணிட்டே இருக்கிறியே, அந்த விளைவு என்ன தெரியுமா? நீ சொத்து சேர்க்கிற. என்ன சொத்து? கோபாக்கினை செத்து உனக்காக நீ சேர்த்திட்டு இருக்கிறியே. உன் மன கடினத்துக்கு குணப்படாத இருதயத்திற்கும். தயவு செய்து சொல்லுகிறேன், உங்கள் ஆண்டவர் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க எவ்வளவோ தவறு செய்தும் அந்த தவறுக்கு தக்க தண்டனை ஏன் கத்து இதுவரைக்கும் தரல தெரியுங்களா? உங்க மேல இருந்த கிருபை.
அனனியா சப்பீரால் ஒரு பொய் சொன்னாங்க. அந்த நிமிஷம் ஆவியானவர்கள் என்ன செய்தார்? அவர்களை ஒரு எச்சரிக்கும்படி, சபை எச்சரிக்கும்படி. ஏன் அனனியா சப்பீரால் மேல கிருபை இல்லையா? நல்ல கவனிங்க. அனனியா சப்பீராளுக்கு ஏன் கர்த்தர் உடனே மரணத்தை கொடுத்தாருன்னா, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பாவத்தின் சம்பளம் இதுதான். ஆனால் ஏன் கிருபையோ உன்னை அந்த சம்பளத்தை உடனே கொடுக்காம உங்களோட போராடுது பார்த்து மனம் திரும்பு என்று எச்சரிப்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் ஒரு பொய் சொன்ன அனனியா சப்பீராளுக்கு மரணத்தை கொடுத்தார். எவ்வளவோ பொய் சொன்னோம் இல்ல? அப்பா அம்மாட பொய் சொல்லுவோம், புருஷன்ட பொய் சொன்னோம், மனைவி. பாஸ்டர் ஒரு காரியம் கேட்டால் பாஸ்டர் ஒரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை. பாஸ்டருக்கே தெரியும் நீ பொய் தான் சொல்றேன்னு. பாஸ்டருக்கே அது பேச பொய்ன்னு தெரியும் போது அவருக்கு தெரியாம போயிடுமா? ஏன் தண்டிக்காம இருக்கிறாரு? கிருபை. நீ போகாத மனம் தெரியும். நீ போற பாதை கர்த்தருக்கு அருவருப்புன்னு தெரியும். மறைவாய் சில பாவத்தை துணிகரமா செய்துட்டு நீங்க மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறதும் கர்த்தருக்கு தெரியும். ஆனா ஏன் தண்டிக்கல தெரியுங்களா? நீ இப்போவாது மனம் திரும்பிடு. கர்த்தருக்கு ஒரு செகண்ட் போதும். ஜீவன மரணம் அவர் கையில இருக்கு. கர்த்தர் நம்ம பல்ப்ல பீஸை பிடிங்கி விட்டாருன்னா ஆஃப் ஆயிடுவோம். ஆனா ஏன் அதை செய்யல தெரியுங்களா? நீ மனம் திரும்புவ, இப்போவாது மனம் திரும்ப. அதுதான் நீங்க ஆலயத்தை கொண்டு வந்தார். கிருபையும் கத்த கொண்டு விளக்கி இருந்தாருன்னா இன்னைக்கு நீ உள்ள இருந்திருக்க மாட்டீங்க. உங்களை ஏன் கத்த கொண்டு வந்தார்? இனியாவது மனம் திரும்பிடு. உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கிருபையில வாழுங்க. கிருபை எப்படி எச்சரிக்குதோ அந்த எச்சரிப்பை கீழ்ப்படிங்க. கிருபையின் விசுவாச வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க. கிருபை கற்பணிச்சு கிருபையில வாழுங்க. அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா.